10ஆம் வகுப்பு அறிவியல் தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பப்ளிக் எக்ஸாம் பொதுத் தேர்வுக்கான முக்கியமான 4 மற்றும் 7 மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின். நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ யாராவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி இங்கிலீஷ் மீடியத்துக்கு இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோ, அதை செக் பண்ணி பாருங்கள். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. ஸோ நான் ஒரே வீடியோவில் தான் நான் போன வருஷம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். தமிழ் மீடியத்துக்கு ஒரே பிடிஎஃப்ல 2 பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக தமிழ் மீடியம், ஒரு பாக்ஸில் இங்கிலீஷ் மீடியம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ தட்ஸ் வை இந்த தடவை நான் தமிழ் மீடியத்துக்கு தனியாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். முக்கியமான கொஷின் எதுன்னு சொல்கிறேன் பார்த்துங்க. இதுலேயும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எழுதி வச்சிருக்கு. பட் இதுலேயும் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சுன்னா நான் வீடியோ இடையில சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசல்ட் எப்படி ரிசல்ட் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ராக்கெட் ஏவுதலை விளக்குக. ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கிட்ட பார்வை தூர பார்வை வேறுபடுத்துக. நல்லியல்பு வாய் சமன்பாடு தருவி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் என்றால் என்ன, அந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மின்னோட்டத்தின் அலகை வரையறை, மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளக்க முடியும், அது பார்த்துங்க. அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும், மீயொலி அதிர்வுறுதல் என்றால் என்ன, மீயொலி அதிர்வுறுதலின் பயன்கள், மீயொலி அதிர்வுறுதலை உணரும் 2 விளக்கங்களை கூறுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எதிரொலி என்றால் என்ன, எக்கோ, எதிரொலி கேட்க 2 நிபந்தனைகள் யாவை, எதிரொலியின் பயன்கள் யாவை, அதெல்லாம் பார்த்துங்க. டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை கூறுக. டாப்ளர் விளைவின் பயன்கள், ஆல்பா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4 மார்க் டைரக்டாக கேட்டுருவாங்க. இப்போ தூரப்பார்வை கிட்ட பார்வை இல்லை ஒளியின் ஏதேனும் 5 ப்ராப்பர்ட்டிஸ், அந்த 5 பண்புகள், அந்த மாதிரி கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் 2 கொஷின் 4 மார்க்ல கேட்கணும்னா 2 கொஷினை சேர்த்து கேட்பாங்க. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை ஒரே கொஷினாகவும் 4 மார்க்ல கேட்கலாம். பட் 7 மார்க்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி இப்போ அந்த மின்னோட்டம் இருக்குது, மீ ஒலி, அதெல்லாம் மேக்ஸிமம் 7 மார்க்ல டேரெக்டாகவே கேட்கலாம். பட் இன்னும் ஒரு சில கொஷின் ஒரு 2 மார்க்கையும் ஒரு 4 மார்க்கையும் கம்பைன் பண்ணி, இல்லை 2 4 மார்க்கை கம்பைன் பண்ணி 7 மார்க்ல கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் பண்புகளை எழுதுக. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை கூறுக. உலோக அரிமானத்தை தடுக்கும் வழிகள் யாவை, ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை, மீள்வினை மற்றும் மீளா விலையை வேறுபடுத்துக. ஒரு வித்திலை மற்றும் இருவித்திலை தாவர வேறுபாடு தருக. காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபடுத்துக. அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு எழுதுக. இரத்தத்தின் பணிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீராவி போக்கு என்றால் என்ன, நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. அடுத்தது ஜிப்ரலினங்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. அடுத்தது ஈஸ்ட்ரோஜோன் எங்கு உற்பத்தியாகின்றன, மனித உடலில் இவற்றின் பயணிகள் யாவை, வட்டார இனத்தாவரவியல் வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. மருத்துவத்துறையில் உயிரி தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுதுக. மது அருந்துவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் சரி செய்ய தீர்வை தருக. உடல் பருமனுக்கு காரணமான காரணிகள் யாவை, இதய நோய் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எழுதுக. இதய நோய் ஏற்படுவதை சொல்லியாச்சு. அடுத்து மதுவினால் ஏற்படும் தீய விளைவுகள் யாவை, மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மழைநீர் சேகரிப்பு அப்போலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காடுகளின் முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. விசையின் சமன்பாடு நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் தருவி. உந்தமாறா கோட்பாட்டை கூறி மெய்ப்பிக்க. கூட்டு நுண்ணோக்கி அமைப்பு செயல்படும் விதத்தை விளக்குக. திரவத்தின் உண்மை மற்றும் தோற்ற வெப்பநிலை விரிவை அளவிடும் சோதனையை தெளிவான படத்துடன் விவரி. சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை, எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. அணுக்கரு உலை என்றால் என்ன, அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும். உப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பை தருவி குறிப்பு வரைக. தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் யாவை, இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக. படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன, படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை குறிப்பிடுக, விளக்குக, இல்லாட்டி கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக. கீழ்கண்ட சேர்மங்கள் கார்பன் சங்கிலி தொடர், அதெல்லாம் பார்த்துங்க. மூலக்கூறு வாய்ப்பாட்டை எழுதுக. புரோப்பேன், பென்சின், அந்த கொஷின்ஸு. ஸோ அடுத்தது பியூட்டேன், பியூரான், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு கரிம சேர்மம் ஏ மூலக்கூறு, இந்த சம்மு நல்லா பார்த்துங்க. காற்று சுவாசங்கள் செல் சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸிலிருந்து ஆற்றலை பெறுகின்றன, அதற்கான 3 படிநிலைகளை விவரிக்க. முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்திற்கான படம் வரைந்து விளக்குக. நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி. மூளையின் அமைப்பும் பணிகளையும் விளக்குக.
விளக்குக. பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலக அமைப்பை விளக்குக. பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக. முதல் நிகழ்வின் வகைகளை கூறுக. அந்நிகழ்வில் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுக. டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது? டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது? பரிமாணத்திற்கு உந்து விசையாக இயற்கை தேர்வு உள்ளது. அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்களை எழுதுக. அமைப்பு ஒத்த மற்றும் செயல் ஒத்த உறுப்புகளை வேறுபாடு தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுவினால் ஏற்படும் உடல்நலத்தில் ஏற்படும் தீமையான விளைவுகள் யாவை? இதய நோய்கள் ஏற்பட காரணம். மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவம். மண்ணரிப்பினால் உண்டாகக்கூடிய விளைவுகள். இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அகைன் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.